வணக்கம் செல்வா சார். சுதீர் ஸ்ரீனிவாசன் நான். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நம்ம சந்திக்கிறதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்குது. ஒன்று, அஃப்கோர்ஸ் நீங்கள் 20 வருஷம் கடந்திருக்கீங்க இந்த சினிமா பயணத்தில் அப்படிங்கிற ஒரு காரணம். இன்னொன்று, உங்களுடைய லேட்டஸ்ட் ஃபிலிம் நானே வருவேன் வெளிவந்திருக்கு. ஸோ நானே வருவேன் பற்றி பேசிக்கிட்டே அப்படியே சில உங்களுடைய ஃபில்ம் மேக்கிங் சாய்ஸஸ் பற்றியும் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் அதை பார்த்தேன். முதல்ல உங்களை கேட்கணும்னு நினச்சது, அதாவது உங்கள் ஃபில்மோகிராஃபியில் ஆரம்பத்தில் எடுத்த ஒரு முதல் 3-4 படங்கள்னு சொல்லலாம். மெயினாக ரொம்ப பர்சனல் ஸ்டோரிஸாக இருந்துச்சு இல்லையா? காதல் கொண்டேனாக இருக்கட்டும், 7G ரெயின்போ காலனியாக இருக்கட்டும். அதன் பிறகு ஒரு ஆம்பிஷன் தெரிய ஆரம்பிச்சது இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் ஸ்கேல், இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் சொல்ல வர த கிராண்ட்னஸ் ஆஃப் த எமோஷன் கூட சொல்லலாம் நினைக்கிறேன். 1000ல் ஒருவனாக இருக்கட்டும், இல்லை 2ஆம் உலகமாக இருக்கட்டும். நானே வருவேன்னு இன் அ சென்ஸ் மறுபடியும் ரிட்டர்ன் டு தட் பர்சனல் ஸ்டோரி டெல்லிங் ஸ்பேஸாக பார்க்கலாமா? அப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்களா? நாட் கான்ஷியஸாக இல்லை, பட் when we were discussing என்ன மாதிரி பண்ணலாம், me and Dhanush, so we both want to do something like this. So it is his dream to me to convert his script actually. அப்படியா? ஓகே. அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு ட்ரீம். ஓகே. I don't know why. I mean, I can see why, because you are among the better filmmakers we have. So, I mean, obviously he must have also noticed that. So we both liked this one. Okay. Like, a lot of scope to play around. Okay. நீங்க மல்டிபிள் ஸ்கிரிப்ட்ஸ் actually you guys were checking out. அதன் பிறகு we checked out everything including புதுப்பேட்டை 2. அப்படியா? Then we both zeroed down on this. ஓகே. ஐ திங்க் புதுப்பேட்டை ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அப்போ புதுப்பேட்டை 2ல அது பண்ணுறதா ஒரு பிளான் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். How would you respond to that? Yeah, like anything can happen here. ஓகே. fair enough. இந்த அதாவது செல்வராகவன் ஆப்ரேட்டிங் திஸ் பர்சனல் ஸ்பேஸ் அப்படின்னாலே ஐ திங்க் நிறைய பேருக்கு அது எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதில் என்ன அப்படின்னா, ஏன்னா நீங்கள் அதற்குள்ளே கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு டீட்டெயில்ஸ் வந்து சராசரி படங்கள் யூஸ்வலாக கேப்சர் பண்ணாத டீட்டெயில்ஸாக நான் பார்க்குறேன். ஒரு வினோத் வந்து ஒரு கெட்டு போன சாப்பாடை சாப்பிட்றதாக இருக்கட்டும், இல்லை ஒரு சவதியில் வந்து ரொம்ப என்னடா ரொம்ப இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் சுற்றி எல்லாம் ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்களே, நான் காரில் ஒரு கீரல் போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பெரிய எம்ஃபசைஸ் பண்ணி நான் இங்கே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் காட்டுறேன் அப்படிங்கிறத தாண்டி இந்த பர்சனல் டீட்டெயில்ஸை உங்கள் வாழ்க்கை அனுபவங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு டீட்டெயில்ஸாக இது எல்லாமே இல்லை. ஐ மீன் வேர் யூ எப்படி கேட்குறேன்னா, ஒரு சினிமாத்தனம் யூஸ்வலாக இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு இன்டென்சிட்டியை குறைக்க ஆரம்பிச்சிடுறாங்களா படம்னு வரும்பொழுது? அந்த ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? வேர் டு யூ கெட் த மெட்டீரியல்? பர்சனலாக இருக்கும். ஓகே. சிலது இல்லாமல் இருக்கும். ஸோ ஐ டோன்ட் ரீகால் ஹவ் ஐ சூஸ். ரைட் ரைட். அண்ட் மோஸ்ட்லி இது எல்லாமே உங்கள் ரைட்டிங் சாய்ஸஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஓகே ஓகே. இன் தட் சென்ஸ் அப்போ நானே வருவேன் மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் இதை நீங்கள் கொலாபரேட்டிவ் ப்ராசஸாக நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிற ஒரு இன்டர்வியூவில். இதில் ஐ மீன் ஹவு டிட் யூ போத் அப்ரோச் த ரைட்டிங் ஆஃப் திஸ் திங்? ஜஸ்ட் லெட்ஸ் ஜஸ்ட் பவுன்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஐடியாஸ். மல்டிபிள் ஐடியாஸ், மெயில்ஸ், அவர் பிஸி ரொம்ப. ஸோ மாற்றி பவுன்ஸ் பேக் ஹியர். தென் ஃபைனலி வி செட் ஓகே திஸ் மைட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட் ஆன் தட். ஓகே ஓகே. தனுஷ் ஆஸ் அ ரைட்டர் பொறுத்த வரைக்கும், அதாவது யூஸ்வலாக ஒரு புது எழுத்தாளர்களோட வேலை செய்யும் போது இயக்குநர்கள் அவங்களுக்குள்ளேயே அவங்க சில ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய புதுசாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லப்படும். லைக் உங்கள் நானே வரேன் கூட ரிலீஸ் ஆனால் இன்னொரு படம் மணிரத்னம் அவர்கள் எடுத்த பொன்னியின் செல்வன், அதுவும் இன்னொரு ரைட்டருடைய மெட்டீரியல்லிருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கும்போது நீங்கள் இதில் 2 கேள்வி கேட்கலாம்னு நினச்சி. ஒன்று, இது வழியாக ஒரு இயக்குனராக நீங்கள் பார்த்த வாய்ப்புகள் என்ன? ஓகே, கண்டிப்பாக நான் இது எழுதியிருந்தால் இது இந்த மாதிரி எழுதியிருக்க மாட்டேன். ஸோ ஹவு டு ஐ அப்ரோச் திஸ் அஸ் அ டைரக்டர் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவதாக அவருடைய ஸ்ட்ரெங்க்ஸ் ஆஸ் அ ரைட்டராக நீங்கள் என்ன பார்த்தீங்க இது 2 பற்றியும்? ஸ்ட்ரெங்க்ஸ் அப்படின்னா இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் இஸ் இன்டெலிஜென்ட் ரைட்டர். மோர் தென் தட் வெரி சென்சிட்டிவ் ரைட்டர். It might not reflect in his other scripts like VIP or something, but he is very intelligent writer and tough to convert. Like a film like Naane Varuvean is tough to convert, like the whole process of it. So அது பிடிச்சிருந்தது. I think collaboration வரும்போது உங்களுக்கு I think a director can breathe easy. You can focus completely on how to make it. rather than அது என்ன ரைட்டிங் அது ஒரு தலையில் கொடாஞ்சிட்டே இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐ திங்க் in a sense it liberates you as a filmmaker and completely focus on how to do the scene in a better way, அந்த மாதிரி இருக்கும். Okay. Having had this experience,
Are you keener to work with more writers now, or do you feel like you know what, maybe this is not for me, or நீங்க இந்த அனுபவம் உங்களை உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கு வருங்கால படங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஐ திங்க் நிறைய கொலாபரேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஐ திங்க் நிறைய ரைட்டர்ஸ் கூட பேசணும், கொலாபரேட் பண்ணணும். பிகாஸ் எப்பவுமே அது நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். இந்த ஒருத்தருக்கு 2 பேராக பார்க்குறது இருக்குது இல்லையா? அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் 2 பேர் வருவாங்க அதில். ஸோ கொலாபரேஷன் வரும்போது இட்ஸ் ஆல்சோ இட்ஸ் ஈஸி. Because I always wanted to be a filmmaker, like leave the writer part. So எனக்கு அதில் நிறைய இன்னும் freedom and space கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். But easier said than done, because lots of top filmmakers say that இந்த கொலாபரேட் பண்ணணும், ஆசையாக இருக்குது எழுத்தாளர்கள் கூட ஒன்று சேர்ந்து படங்கள் பண்ணணும்னு. பட் இருந்தும் என்னுடைய ஒரு விஷனும் அவங்க விஷனும் ஒரு இடத்துல அலைன் ஆகணும், அவங்க மெட்டீரியல் என்னை எக்ஸைட் பண்ணணும். It's easier said than done, or இல்ல not really. We do come across a lot of interesting stories-ங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் ஈகோவை நிறைய குறைச்சிக்கணும். ஓகே, அது ஃபில்ம் மேக்கருடைய ஒரு ஈகோ சொல்றீங்க? இல்லை, ரைட்டரா ஒரு ஈகோ ஒன்று. அதில் மெயினாக அதுதான் போய் நிறையா அது என்ன இது இப்படி இருக்கலாமே, அதெல்லாம் ஒரு நியாயத்தை மறைச்சிட்டு உங்கள் ஈகோ அதை இப்படி இவர் சொல்லலாம் நமக்கு, அதுதான் அங்கே பெரிய பார்ட் ப்ளே பண்ணும். ஸோ உங்கள் ஈகோ உள்ள தூக்கி மூட்டை கட்டி வச்சிங்கன்னு நியாயங்கள் தென்பட ஆரம்பிக்கும். புரியுது. அந்த அவருடைய என்ன சொல்ல வர்றாரு அந்த ரைட்டர் அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு சுகமான அனுபவமாக போயிடும். ரைட். இந்த ஃபிலிமில் ரசித்த பல விஷயங்கள் இருக்குது நானே வருவேன். ஒன்று ஆரம்பத்துலேருந்து வருவேன், என்னென்னா இந்த அப்பாவும் குழந்தையும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அன்பு பரிமாற்றம் ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது அந்த அம்மா கொஞ்சம் கடுப்பாகுவாங்க. அதில் அடப்பாய் அப்படின்ற மாதிரி எழுந்து அவங்க வெளியில் போய் தூங்க போயிடுவாங்க. ரொம்ப அன்யூஷுவல் சீனாக பார்த்தேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பெரும்பாலும் பெண்களை என்னடா ஒரு குழந்தைய தாய்மையை குழந்தைய விட்டுட்டு அவங்க போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு படங்கள் தான் நம்ம அவங்க இருக்காங்க அப்படின்றது. ஸோ அந்த ஒரு ஜெண்டர் ரிவர்சல் ஒன்று நடக்குதுல்ல, வேர் அந்த குழந்தை பொறுத்த வரைக்கும் இந்த தகப்பன் தான் எல்லா இடத்துலையுமே ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இன்னும் அதிகமாக இருக்குது. அந்த சாய்ஸ் ரைட்டிங்லேருந்து வந்த ஒரு சாய்ஸாக அதில் நீங்கள் ஒரு பயன் இருப்பதாக நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, ரைட்டிங்லன்னு ஒன்று இருக்குது. மோர் தென் தட் நான் மேபி என்னோட லைஃப்பில் ஐ எம் வெரி க்ளோஸ் டு மை டாட்டர், அதுவும் இருக்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக, ஐ மீன் 5-6 இயர்ஸாக நான் பார்க்குறது த ஃபாதர்ஸ் ஆர் ரியலி கெட்டிங் க்ளோஸ் டு தேர் டாட்டர்ஸ். ரொம்ப நம்ம ஊரில் மட்டும் இல்லை, அது ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா போய் ஸ்கூலில் விடுறது, கூப்பிட்டு வர்றது, அதில் பண்ணுறது. பர்டிகுலர்லி இட்ஸ் அ கேர்ள் சைல்டு, லைக் தே கெட் வெரி 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 க்ளோஸ். மேபி தட் டு ரிசம்பிளிங் இட். ஏன்னா யாரும் இங்கே நம்ம அது சினிமாக்காக ஓகே அம்மா தான் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். பட் கொஞ்சம் எட்டி பார்த்தா வெளியிலேயே அப்படி தான் இருக்கும். பொண்ணுன்னு நீங்கள் உங்கள் எவ்வளோ மெனக்கெடுறாங்கன்றதை கண் கூட பார்க்கலாம். ரைட். அது கதைகள் பொறுத்த வரைக்கும், பிகாஸ் we were talking about writers, what do you look for in them? I mean, do you have a set system by how you approach it? Because ஒவ்வொருத்தர்கிட்ட நீங்கள் முழு கதையும் கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் what excites you? இன்னைக்கு சூழலில், இன்னைக்கு உங்கள் மனநிலைக்கு எந்த மாதிரி கதைகள் உங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ணுறதா நீங்கள் பார்க்குறீங்க? கொஸ்டினில் ஆன்சர், இட் ஷுட் எக்ஸைட் மீ. லைக் ஐ ஷுட் கெட் எக்ஸைட்டட். ஸோ அது எக்ஸைட் பண்ணும், டெஃபினட்டாக பண்ணும். இது பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. தென் ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எக்ஸைட்டடான ஐடியான்னா ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். rather than you're forcing yourself into converting something else. யூஸ்வலாக சொல்கிறது உண்டுல்ல, அதாவது சில இயக்குனர்கள் once you're known for certain genres, then they usually say, you know what, I want to break out of it. It's been a while since I did a comedy, it's been a while since I did a romance, so let me. So in that sense, do you take the genre பொறுத்த வரைக்கும் அந்த லேபிள்ஸ் நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது உண்டா? பட் okay, now you know what, I've done a lot of it here, let me do something else. Me the truth, from Tuludulmai till today, I never thought of genre. You don't? Okay. I never think of என்ன genre பண்ணணும். இல்லை நான் எனக்கு என்னென்னா பண்ணதே பண்ணுறதுல ஒரு உடன்பாடு கம்மி. அதே மாதிரி சேஃப்டி ஜோன் ப்ளே பண்ணுறதுல எனக்கு எப்பவுமே ஐ ஹேட் தட் ஆக்சுவலி. ஏன்னா சேஃப்டி ஜோன்றது யாராலையும் பட்டவர்த்தமாக சொல்ல முடியாது. நீங்கள் சேஃப்டி ஜோன் பண்ண போய் பேக் ஃபயர் ஆகலாம். அதை விட உங்களுக்கு ஹார்ட்டுக்கு என்ன வேணுமோ அது எக்ஸைட் பண்ணியிருக்கோ அதை பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் யூல் பி ஹாப்பி ஈவன் இஃப் யூ ஃபெயில். அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்சதை பண்ண ட்ரை பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு அதில் ஒரு
சாட்டிஸ்ஃபேக்ஷனாவது இருக்கும். ரேதர் நான் சேஃப்டியாக ப்ளே பண்ணேன், உங்களுக்காக பண்ணேன், உங்களுக்கும் பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல, அதுக்கும் பிடிக்கலன்னு வராமல். நானே ஒருவன் பொறுத்த வரைக்கும் இது வந்ததுலேருந்து நீங்கள் கேள்விப்பட்ட ஆர் பார்த்த விமர்சனங்கள் பொறுத்த வரைக்கும் வாட் ஹேஸ் எக்ஸைட்டட் யூ ஆர் அதில் இன்னொரு ஒரு பக்கமாக தெரியல, மேபி சம் பீப்புள் டிட் நாட் கெட் திஸ் பார்ட் ஆஃப் த ஃபில்ம்ங்கிற மாதிரி ஏதாவது இருக்கு? அப்படிலாம் இல்லை, எல்லா ஃபிலிம் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் இட் தே காட் இட். பட் எல்லாம் 100% எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எந்த படமும் யாரும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் காட்ஃபாதரே கொண்டு வந்து எடுத்தால் கூட அதில் எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு இப்படி இருந்தது அப்படின்னு, தட்ஸ் பார்ட் ஆஃப் சினிமா, பார்ட் ஆஃப் லைஃப், சினிமா லைஃப். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது எல்லாருக்கும் பிடிச்சி யாருமே அந்த அந்த அச்சீவ்மெண்ட் யாராலையுமே பண்ண முடியாது பர்டிகுலர்லி. பட் நானே வருவேன் பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக யூ டோன்ட் திங்க் தட் இந்த பகுதிகள் சில அது இல்லாமல் எனக்கு மேலே சில பிராண்டு குத்தி வச்சுருக்காங்களோ என்னவோ, அது கொஞ்சம் தள்ளி தான் புரியும். அப்புறம் அது வந்து ரெண்டு ஆஃப் வேறு மாதிரி இருக்கோ என்னவோ அப்படின்லாம். ஸோ அது அந்த பிராண்டுக்குன்னு அது முதல்ல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு நானே ஓப்பனாக சொல்லுவேன், இந்த படத்தில் அப்படி எதுவும் இல்லை, இட்ஸ் ஸ்ட்ரெயிட் கிளியர் கட் ஸ்டோரி. வந்து இட்ஸ் லீனியர் ஸ்டோரி. நைக்க ஸ்ட்ரைட்டாக போய் என்ன ஆச்சு, பொண்ணை காப்பாற்ற போனோம், அங்கே என்ன ஆச்சு, அவ்வளோதானே தவிர. ஸோ மேக்ஸிமம் எனக்கு வந்து அந்த பிராண்ட்னால வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு இருக்கும், அந்த எதிர்பார்ப்புகள்னால. இவர் படம்னா இப்படி தான் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் இட் அது பிரேக் பண்ணது சந்தோஷம், கொஞ்சம் ஃப்ரீடமாவது கிடைக்கும். ஓகே, ரைட். இந்த ஐ மீன் ஒரு அண்ணன் தம்பிகளாக நீங்கள் இதில் கொலாபரேட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆப்வியஸ்லி தனுஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜஸ்லேருந்து பார்த்துருக்கீங்க, வேர் ஹீ இஸ் ஆல்சோ கிரெடிட்டட் யூ ஃபார் மேக்கிங் ஹிம் அன் ஆக்டர் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இன்னைக்கு ஆப்வியஸ்லி ஹீஸ் பிகம் பெட்டர் அட் இஸ் ப்ரொஃபஷன், ஸோ ஹேவ் யூ அப்படின்னும்போது நீங்கள் இன்னைக்கு இந்த அந்த உறவு, அந்த ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆக்டர் உறவு டைனமிக்ஸ் எப்படி இருக்கிறதாக நீங்கள் பார்க்குறீங்க? இட்ஸ் கெட்டிங் லைக் ரொம்ப மெனக்கெடுதல் வேண்டாம் அவருக்கு. ஏன்னா அது அப்படின்ட்டு இல்லை, உறவுன்றதோட இவ்வளோ வருஷமாக சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வார்த்தைகள் கம்மி, இது என்னன்ட்டு அவருக்கு டக்குன்னு புரிஞ்சிடும், நான் என்ன கேட்குறேன் சொல்ல வரேன்ட்டு. அவர் என்ன நினைக்கிறான்றது தெரிஞ்சிடும், இதுதான் என்ன நினைக்க போகிறாரு அப்படின்னு. ஸோ அது கொலாபரேஷன் வித் எனிபடி இட் வில் ஹேப்பன். ஐ திங்க் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, உங்கள் ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் ஒரு பிராண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு. ஐ திங்க் ஒன் ஆஃப் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பாக உங்கள் படங்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு சராசரி படம் பார்க்கும் அனுபவமாக இது இருக்காது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாகத்தான் அந்த எதிர்பார்ப்பு இருப்பதாக நான் பார்க்குறேன். நீங்களும் அதை காம்ப்ளிமெண்ட்டாக பார்க்குறீங்களா, இல்லை அது ஒரு உங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு எதிர்பார்ப்பாக தோண ஆரம்பிக்குதா? ஏன்னா இப்போ நீங்கள் நானே பற்றி பேசும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் என்ன விடுங்களேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு சொன்ன மாதிரி. நான் உண்மையை சொல்லணும்னா நான் எதையுமே யோசிக்க மாட்டேன். ஐ வாண்ட் என்னோட ஒரே எய்ம், ஐ வாண்ட் டு டு a good job to my ability. எவ்வளோ முடியுமோ என்னுடைய டு மை எபிலிட்டி ஐ வாண்ட் டு குட் ஜாப் அண்ட் eat something nice and good. அதுக்கு மீறி நான் யோசிச்சது இல்லை. ரொம்ப எளிமையான ஒரு சிந்தனைகளும் வாழ்க்கை ப்ராசஸும் வச்சுக்கிட்டு ஆர்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுறேன். உங்க பட வரிசைகள்ல, ஆனா நான் உங்களை விட மாட்டேன், இந்த மாதிரி தான் கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்க. உங்க பட வரிசையில நானே வருவேன் எங்க பொருந்துறதாக பாக்குறீங்க உங்க ஃபில்மோகிராஃபில? ஃபர்ஸ்ட் டைம் கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஐ லவ் தட். இந்த படத்துல வந்து ஐ லவ் தட் செகண்ட் ஆஃப். ஓகே, அந்த கதிரோட போர்ஷன்ஸ், அந்த வே, அது எப்போ மண்டையில் என்ன ஓடிச்சுன்னு தெரில when I was converting it. So the way it is, his life is been portrayed. Later what happens, and most அதுக்கு ரொம்ப பெரிய கிரெடிட் தனுஷ்க்கு வந்து, how he portrayed the character. So அந்த most of the second half I think he is dominating. அது பார்க்கவே ஒரு ஆடியன்ஸாகவே தான் பார்த்தேன் நான். ஃபஸ்ட்டு அங்கே ஸ்பாட்டில் ஷூட் பண்ணும்போது அது தெரியல. பட் இங்கே வந்து அந்த பொண்ணு ஓட ட்ரை பண்ணும்போதும் ஒய்ஃப் இவர் சேஸ் பண்ணி அந்த ஓவரால் நைட்டில் அந்த லேக்கில் நடக்கிற ஹோல் இன்சிடெண்ட் எல்லாமே வந்து எனக்கு ஒரு ஆஸ் அ நார்மல் காமன் மேனாக நான் பார்த்துக்கும் போது எனக்கு எடிட்டிங்கில் உடனே தனுஷ்க்கு ஃபோன் பண்ண தெரில, இது என்னவோ நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது, ஐ திங்க் நீ நல்லா நடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், இப்போயாவது சொன்னியே அப்படின்னு ஒரு. ஸோ அது மாதிரி என்னை ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு அந்த தோஸ் போர்ஷன்ஸ். கதிர் எவ்வளோ ஒரு மாற்றிக்கிறாரு அப்படின்னு பக்கத்தில் இருந்து பார்க்குற. நானும் அவரும் ஒர்க் பண்ணி 8 வருஷம் ஆச்சு இல்லையா, மேலே இருக்குமா தெரியல.
ஸோ அது இந்த கேரக்டருக்காக அந்த ஒரு துளி கூட அந்த ஃபஸ்ட் ரோலில் வந்துடுறது இதில் வரக்கூடாது, அது இன்னும் அப்படி நினைக்கிறதாகட்டும், அதுக்கு மாற்றிக்கிறதாகட்டும். நானே யோசிச்சு இவர் ஏன் ஹேர் ஸ்டைல் மாற்றிருக்காரு, இது கொஞ்சம் பண்ணாலே போதுமே, எதுக்காக கை இப்படி நடந்து இப்படி வராரு, அதெல்லாம் அதுக்கப்புறமா படத்தில் பார்க்கும்போது தான் புரிஞ்சுது. ஓ தட் இஸ் இஸ் ப்ராசஸ் ஆஃப் டூயிங். ஸோ கிளியர்லி கம் அ லாங் வே ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் துளுத இளமை அப்படிங்கிற மாதிரி. ரைட். அண்ட் இன் தட் சென்ஸ் லைக் இந்த கதிர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரு it operates in a very conventional Selva space in a sense, இல்லை? Because he's slightly, I mean, he's not a white guy. பல பிரச்சனைகள் ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தும் தனக்குள்ள ஒரு முழுமையான ஒரு கெட்டவன்லாம் சொல்ல முடியாதவன், அவனுக்கு இன்னும் ஒரு ஆசைகள் சிலது இருக்கு. ஐ தாட் பிரபு வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இன் யுவர் யூனிவர்ஸ். அண்ட் நான் ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன், இது வந்து உங்களுக்கு கதிர் பிடிச்சிருந்தாலும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிரபு பொறுத்த வரைக்கும், அதாவது நீங்கள் காதல் கொண்டையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே உங்கள் ப்ரொட்டாகனிஸ்ட் யூஸ்வலாக ரொம்ப சொல்லுவாங்க இவன் நல்லவன் அப்படின்ற ஒரு முத்திரையை சுலபமாக குத்த முடியாது அவங்க மேலே. பட் ஐ திங்க் நீங்கள் இது வரைக்கும் பண்ண படங்களில் பிரபு மேலே ஓரளவுக்கு சுலபமாக அந்த முத்திரையை வச்சிடலான்னு நினைக்கிறேன். இவன் ஒரு நல்லவன், நல்ல தகப்பன், நல்ல ஒரு புருஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வாஸ் தட் கை அன்யூஷுவல் ஃபார் யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவ் யூ அப்ரோச் ஹிம்? இவன் ரொம்ப நான் குத்துல தனுஷ் குத்திருக்காரு. ஃபேர் எனஃப். ஸோ நானாக இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்வேஸ் ஹேவ் ஃப்ளாஸ். ஐ லைக் டு போர்ட்ரே ஒரு ஹியூமன் பீயிங் காட்டும் போது எனக்கு ஃப்ளாஸோட காட்ட தான் பிடிக்கும். ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. அதை காட்டும் போது ஐ திங்க் மேபி தேல் ஐடென்டிஃபை வித் இட் மோர் ரேதர் தென் அவர் ராமர் அப்படின்னு காட்ட. உங்களுக்கு நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் கதைகளில் உங்களை எக்ஸைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டீங்க. நானே ஒரு வேண்டில் உங்களை எக்ஸைட் பண்ண அந்த கதிர் பர்டிகுலர்லி. ரைட் ரைட். எனி பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸ் அபவுட் ஹிம்? த வே ஒரு முரட்டுத்தனமான அன்பு, ஒரு முரட்டுத்தனமான கோபம், அவர் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கும். ஐ திங்க் தட் ஆஸ்பெக்ட் புல் மீ. இது ஸ்க்ரீனில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தோம். ஐ திங்க் தட் ஷுட் பி தட் புல்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அவரோட வர்றதில் those portions I think pulled me a lot into this film. Yeah, into this film. Right. அதாவது இந்த படத்தில் அந்த கதிர் பற்றி நம்ம பேசும்பொழுது அவருடைய ஒரு பார்வையிலேயே ஒரு அதாவது இவர் பிறப்புலேயே இவருக்கு இந்த டெண்டன்சி உண்டா, இல்லை சமுதாயம் இவரை நிராகரித்ததுனால அந்த ஒரு டெண்டன்சி கொஞ்சம் இன்னும் அதிகமாகியிருக்கா அப்படிங்கிற கேள்விகள் ஓரளவுக்கு நம்ம பார்க்கும்போது எழும்புது. பட் இந்த படம் அதுக்குள்ளே ரொம்ப இறங்கி ஒரு விளக்கமோ, அதாவது இவருடைய கெட்டத்தனத்துக்கான ஒரு காரணமோ பெருசாக இது சொல்கிறது கிடையாது கண்டிப்பாக. நீங்கள் ஒன்று வந்து அந்த ஒரு அந்த குழந்தைகளாக நடித்த அந்த ஆக்டர்ஸை வச்சு கூட அந்த பார்வையில் அவருடைய ஒரு பார்வை ஒரு மாதிரி வித்தியாசம், இவனை பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்ற டயலாகே நீங்களே சொல்லுவீங்க. இன்ஃபேக்ட் அவருடைய ஒரு கண்ணை பார்த்து அந்த ஒரு எக்ஸ்பிரஷனை ட்ரா பண்ணுறதுக்கான நீங்கள் எடுத்த அந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன் நான். தட் இஸ் எனக்கு கேட்டால் சில்ட்ரன் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்படியா? தே ஆர் ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ள பேகேஜ் எதுவும் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஈஸியாக உள்வாங்கிக்குவாங்க. ஏன்னா சின்ன வயசில் நம்ம அந்த மேக்ஸ் கற்றுக்கிறது தானே கடைசி வரைக்கும் வருது. போக நம்ம கம்மியாகிட்டு தானே போகிறோம். அந்த மாதிரி சில்ட்ரன் டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. ஒரு 2-3 நாள் நம்ம சொல்லி காமிச்சோன்னே. ஸோ இந்த படத்தில் எல்லா சில்ட்ரன் அதை டக்குன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. Particularly the girl, I think she will go places. Hiya, the one who played Satya. Yeah, Hiya அவங்க பேர். Right. I think she'll go. என்னோட இதுன்ட்டு இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் இன்ட்யூஷனில் சொல்லுவேன் சில டைம். She's a fantastic actress. Yeah, I really enjoyed her performance இந்த படத்தில். பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த கேரக்டர் வடிவமைச்ச விதம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா சுலபமாக யூஸ்வலாக ஒன்றும் குழந்தைங்க வந்து ரொம்ப அதிக பிரசங்கிகளாக நம்ம படத்தில் காட்டுவாங்க, வயசுக்கும் மீறி ஓவராக பேசுவாங்க அடல்ட்ஸ் மாதிரி. இல்லை அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கூட ஒரு பேச்சு பெருசாக இருக்காது, ரொம்ப அப்படியே கூனி குறுகி ஒரு ஓரத்தில் ஒளிஞ்சு கிடப்பாங்க. இது ரெண்டுமே இல்லாமல் இந்த பொண்ணு வந்து ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் அனலிட்டிக்கலாக யோசிக்கிற ஒரு பொண்ணு இல்லையா? ஒரு பேய் வருது அப்படின்னா, ஆனால் உங்களுக்கு அது தெரியலன்னு எனக்கு தெரியுது. அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் ஐ ஃபவுண்ட் டு பி வெரி ரிஃப்ரெஷிங். ஐ திங்க் ஒரு ஃபாதராக உங்களுக்கும் அது கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருந்திருக்கும். நீங்கள் காட்டுற அளவுக்கு எல்லாம் குழந்தைங்க மக்கும் கிடையாது, பயங்கர மேதாவிகளும் கிடையாது. உண்மையும் கூட, மேதாவிகளாகவும் இருக்காங்க, மக்குகள் இல்லை, அது நல்லா தெரியும். ரைட். என்னத்தான் அதாவது இது ஒரு பேய் படமாக நீங்கள் கன்சீவ் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் பெருசாக அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முழுமையாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. திடீர்னு நீங்கள் வரும்போது ஒரு பூனை ஓடி வர்றதோ, ஒரு கபோர்ட் பின்னாடிலேருந்து கத்துறதோ, அது தட்ஸ் பிகாஸ் பர்சனலாக நீங்கள் ஹாரர் ஃபிலிம்ஸில் பெரிய ரசிக்காத ஒரு விஷயமா அது இல்லை? அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது
தெர் இஸ் எப்படி நம்ம சொல்கிறோன்றது பொறுத்து தான். நான் முடிஞ்ச வரைக்கும் ரியல் லைஃப் கூட ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேங்க. பார்த்திங்கன்னா நம்ம பேயின்னு யாரும் பார்த்ததும் இல்லை இங்கே யாரும். பட் உண்மையில் நம்ம பயப்படுற விஷயம் வந்து அந்த தெரு மூலையில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, இந்த ரூம்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி லைட்டாக இருக்குது. அதானே தவிர யாரும் உங்களை பயமாக வந்து யாரும் பயமுறுத்துறதில்ல எந்த பேயும். ஆமாம். ஸோ ஐ வாண்ட் டு மெயின்டைன் என்னெல்லாம் பயமுறுத்துது ரியல் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தா சைலன்சஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் அமானுஷ்யங்கள் வந்து ஸோ அதுக்கு மியூசிக் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பார்த்திங்கன்னா. அந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன கார்னர் நம்மளை ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பொண்ணே கூட திடீர்னு ஒரு சின்னதாக மாற்ற அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ரேசன். அது என்ன நிறைய வந்துருச்சு வந்து நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அவர் பேர் வாயில் நல்ல ஸ்பானிஷ் டைரக்டர் டெல்டாரோ நினைக்கிறேன். பான்ஸ் லேபிரின்த் இஸ் Guillermo del Toro. I think he's a master in it actually பார்த்தீங்கன்னா. சேம் திங் கோஸ் வித் எக்ஸாசிஸ்ட். அதில் ஒரு சீன் ஓகே அந்த கட்டில் மேலே, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஒரு ரூம், அந்த அம்மா வந்து ஏதோ இப்படி நவுந்து போயிட்டு இப்படி திரும்பி இப்படி பார்த்துட்டு இப்படி போவாங்க, அவ்வளோதான். அதோட சின்னதாக எஃபெக்ட் இருக்கும், வந்து எங்கேயோ ஏதோ உடையிற சத்தம் கேட்கும், அவ்வளோதான். ஆனால் அது உங்களை பயங்கரமாக பிரம்மையாயிடும். ஸோ தட் ஆங்கிள் ஐ வாண்ட் டு போர்ட்ரே. ஸோ ஐ திங்க் டு சம்மரைஸ் ஹாரர் அப்படிங்கிறது மோர் சைக்கலாஜிக்கல் அப்படிங்கிற ஒரு ஐடியா, அண்ட் மோர் சிம்பிள் ஆக்சுவலி. ஒரு வெள்ளை துணியில ஒரு முடியெல்லாம் பரப்பிக்கிட்டு அப்படியே வந்துதான் வெள்ளை புடவை கட்டிட்டு கிராஸ் ஆகும் ஒரு பார்த்தா யார் போனாங்க அப்படின்னு. உங்களுக்கு நம்பிக்கைலாம் உண்டா பேய் கடவுள் மேலாம்? இல்லை, நான் பார்த்ததில்லை. தனுஷ் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாரு. ரெண்டு பேருக்கும் வேற நம்பிக்கை. ஓகே ஓகே. பட் யுவர் பிலீஃப்ஸ் டிட் நாட் மேட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவ் யூ அப்ரோச்ட். படம்னு வரும்போது மை பிலீஃப் டிட் மேட்டர். அதாவது டிப்பிக்கலி ஹாரர் ஃபிலிம்ஸ்லேயே இல்லை, இந்த சயின்ஸ் வர்சஸ் ரிலிஜன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் யூஸ்வலாக நடக்குது. இந்த படத்துலேயும் ஓரளவுக்கு எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தர் வராரு, பிரபு ஆக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு பக்கம் பார்த்தோம்னா அந்த போட்டு எனக்கு ரொம்ப ரசித்தேன். அந்த யங்ஸ்டர்ஸ் ஹூ கம் இன் வித் எக்யூப்மெண்ட், அவங்கள ஒரு கோமாளிகளாக காட்டுறதோ இல்லை அவங்கள வச்சு காமெடி பண்ணுறதோ, அதாவது ஐ திங்க் 90% ஃபிலிம்ஸில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் அவங்கள வச்சு ஓகே இங்கே கொஞ்சம் நகைச்சுவைக்காக நம்ம பயன்படுத்தலான்ற. பட் ஐ ரியலி என்ஜாய்ட் தட் தே நோ வாட் தேர் டூயிங் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ இந்த ஆங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும். தட் வாஸ் த டஃபஸ்ட் திங் டு கன்வெர்ட். அந்த இடம் தி வே தே, ஏன்னா எல்லாமே ரியலாக இருக்கும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி நான் பட்ட கஷ்டத்தோட என் அசிஸ்டன்ஸ் பட்ட கஷ்டம் தான் ஜாஸ்தி. எல்லாம் ரியலாக இருக்கணும், நிறைய ஃபோட்டோவை பார்த்து அதே மாதிரி வடிவமைக்கணும். அவங்க வந்து முட்டாளுங்க கிடையாது, தே நோ வாட் தே ஆர் டூயிங். அவங்க பேச்சில் அது வெளிப்படணும், எல்லாமே பண்ணணுன்ட்டு நிறையா வி மேட் எஃபர்ட் ஆக்சுவலி. ஐ திங்க் இட் பெய்ட் ஆஃப் அ பிட். நோ அப்சல்யூட்லி. அண்ட் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன்ஸில் அவங்க அந்த இன்ஃப்ராரெட் டிவைசஸ் யூஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், ஐ திங்க் தட் ரியலி கேம் த்ரூ. ஐ திங்க் அதனால் அந்த பகுதிகளில் நான் ரொம்ப ரசித்தேன் இந்த ஃபிலிமில். உங்களுக்கு ஹாரரில் நீங்கள், அதாவது யூ மென்ஷன் எக்ஸார்சிஸ்ட், do you have any other do you remember any other takkana horror films that you think people should watch for sure? Exorcist and The Woman, of course, those are classics. Yeah. I think. And அப்புறம் அந்த படம் எனக்கு பெரிய ஆப்ஷன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அது நீங்க வேற என்ன, அதுதான் நான் அடிக்கடி நினைச்சுப்பேன். அதாவது இந்த படத்தை சொல்றாங்க, கேள்வி கேட்கறது ரொம்ப சுலபம். ரெண்டு ஹீரோ பண்ணியிருப்பாங்க. ஒரு பையன் வந்து பொசஸ்டாக இருப்பான். ரெண்டு டாப் ஹீரோஸ் பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் அதில் ஒருத்தர் ஃபாதர் வந்து சூப்பர் ஃபிலிம். ரைட். அந்த மாதிரி நான் எது கேட்க வரேன்னு சொல்கிறேன், மோர் தென் த டைட்டில்ஸ் தெம்செல்ஸ். நீங்கள் இது ஃபர்ஸ்ட் டைம் ஹாரர் பண்ணுறீங்க. ஐ மீன் நீங்கள் ஹியூமன் ஹாரர்ஸை பற்றி நிறைய பண்ணியிருக்கீங்க உங்கள் ஃபிலிம்ஸில். பட் சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் வரும்பொழுது ஐ வண்டர்ட் இஃப் there is a temptation to look back among your favorites and hey, you know what, this is a nice time to pay tribute to that. And I think this is also partially influenced because மணி சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் குரோசாவாக்காக எனக்கு வாருக்கு ஒரு ட்ரிபியூட் பே பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னாரு. அதனால அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு கேட்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்காம இருந்தால் போதும். பிகாஸ் எக்ஸாசிஸ்ட்லாம் வந்து இஃப் யூ டூ அ மூவி
And I think you can run away to Himalayas if I end up doing a movie like that. Like, And that's always been a temptation for you, இல்ல? yeah. Himalayas பக்கம் போறது. I think last time கூட நம்ம பேசிட்டு இருக்கும்போது you said I want to go on the solo I trip. told you one more movie, if I am right, it's Legend of 1600. You know, that like a movie like that. சில ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஓகே இந்த மாதிரிலாம் படம் பண்ணுறாங்க, நம்ம எந்த மயிருக்கீங்க, ஐயோ சாரி ஃபார் மை வேர்ட். ப்ளீஸ் நோ ப்ராப்ளம், இதெல்லாம் இயல்பாக சராசரியாக பேசுற வார்த்தைகள். நம்ம எதுக்காக இங்கே இருக்கணும்? இந்த மாதிரி லெஜெண்ட் ஆஃப் 1600 அவரோட எல்லா ஃபிலிம்ஸும் நல்லா இருக்கும். மெலினா ஆர் இப்படி ஒரு ஃபிலிம் லாங்குவேஜில் அவங்களுடைய ஆளுமை எப்படி இருக்குது வந்து, இப்போ நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறோமே. they make you feel littleங்கிற மாதிரி. லிட்டில் இல்லை, ரொம்பவே இன்ஃபீரியராக போயிட்டுருக்கோம் எல்லாம். ஸோ இன் மை லைஃப் ஐ திங்க் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்து ஒன் டே ஐ வாண்ட் டு பே ட்ரிபியூட் டு மணிரத்னம் சார். லைக் அவரால் தான் ஐ பிகம் ஃபிலிம் மேக்கர். when I saw அக்னி நட்சத்திரம் ஆர் அதான் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன், மௌன ராகம் என்னன்னு தெரில, மறந்துடுச்சு அதே மாதிரி. பட் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரதுலேருந்து அதை திரும்பி திரும்பி பார்த்ததுலேருந்து என்னென்னா வந்து ஒரு மானசீக ஒரு குருவாக வச்சுட்டு ஒரு வருதுலேருந்து ஒன் டே ஐ வாண்ட் டு பே ட்ரிபியூட் டு ஹிம். லைக் ஏகலவ்யன் துரோண மாதிரி தூரத்திலிருந்து ஒரு ஹீரோ வச்சுக்கிட்டு நம்ம இங்கே ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை, அவர் ஒரு படம் பார்த்துட்டு இது நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். when did you hear this first? Have you heard it? காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, அண்ட் ரீசெண்ட்லி ஆயிரத்தில் ஒரு. அப்படியா? ஓகே ஓகே. அந்த முதல் முறை நீங்கள் சொன்னீங்கல்ல அவருடைய படங்கள் பார்த்து ஒரு ஒரு ஆசை வந்தது படத்துக்கு மேலே, எந்த ஒரு பர்டிகுலர் விஷயங்கள்னால அந்த ஆசை வந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் என்ன கவர்ந்துச்சு அந்த படங்கள் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது? நிறைய பார்ப்போம், பக்கத்துலேயே தேட்டர் வந்து வீட்டு பக்கத்துலேயே வந்து. ஸோ நிறைய படம் பார்ப்போம், என்னென்ன படம் வருதோ எல்லாம் பார்ப்போம், பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து எல்லாம். பட் திடீர்னு அது வேறு மாதிரி இருந்தது படமே. யூஸ்வலாக இல்லாமல் அவங்க பேசிக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அவங்க அந்த எமோஷன்ஸ் அவர் கன்வெர்ட் பண்ணிக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, காதலர்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க, அப்பா அம்மா பேசிக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரோஜாவில் ஒரு பொண்ணோட ட்ராவலிங், அந்த போய் புருஷனை காப்பாற்றினது எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. மோர் அடுத்த எது ரொம்ப பிடிச்சதுன்னா அது அவர் காட்சி அமைக்கப்பட்ட விதம். அவங்க அது எவ்வளோ விதத்தில் பிக்சரைஸ் பண்ணிட்டு போகலாம், பட் அதை அவர் பண்ண விதம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் யூஸ்ட், ஐ திங்க் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு யூஸ் இட் இன் இந்தியா. அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் ஐ திங்க் இஸ் ஸ்டில் நோபடி மேக்ஸ் மூவிஸ் லைக் ஹிம் ஈவன் டுடே. I think everybody is a bit louder still. Right, fair enough, I understand. I hear you. Just returning அந்த டீட்டூர்லேருந்து கொஞ்சம் பின்னாடி வந்து நானே ஒருவனுக்கு வந்தோம் அப்படின்னா, கொஞ்சம் வினோத் சாயல் இருப்பதாக பார்க்குறீங்களா கதிர்க்குள்ள? காதல் கொண்டேன் வினோத் சாயல் இல்லை? எது கேட்குறேன் அப்படின்னா, ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஒரு அனாதை குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு 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 போர்ட்ரேயல். இதில் அவருக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, பட் இன் தட் பட் ஹி ஸ்டில் ஃபீல்ஸ் ஆர்ஃபன் இல்லை? லெட் எனக்கு சந்தோஷமே கிடைக்காதா, நான் கேட்குற ஒரே ஒரு குடும்பம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதுமே அப்படிங்கிற ஒரு. பட் ஆப்வியஸ்லி பெரிய வித்தியாசம் என்னன்னா அதில் வந்து வினோத்துக்கு பாவம் பார்க்குற ஒரு தன்மை நமக்குள்ள உருவாகும். இதுல ஓரளவுக்கு இவனை சார்ந்தவங்க தான் கொஞ்சம் பாவம் அப்படிங்கிற ஒரு கான்சியஸா அப்படி எதுவும் இல்லை. ஆக்சுவலி பிட் ரிசம்பிளன்ஸ் இருந்திருக்கலாம் போத் தி கேரக்டர். அது கிரியேட் பண்ணது அவர். ரைட். ஸோ அவர்கிட்ட தான் கேட்கணும். காட் இட். மூவிங் பியாண்ட் திஸ், அதாவது ஒரு கெட்டவன் அப்படிங்கிறத விட இந்த மனநிலை ஒருத்தருக்கு வருது இல்லை, அதாவது கொஞ்சம் வயலண்டாக ஆகுறான், டக்குன்னு அவனால் ஒன்று ஏற்றுக்க முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க, ஒரு கெட்டது அப்படிங்கிறது பிறப்பில் வருவதாக நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா அந்த நேச்சர் வர்சஸ் நர்ச்சர்ன்றது ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டாகவே இருந்திருக்குல்ல அந்த மொராலிட்டி பற்றி பேசும்பொழுது. நீங்கள் ஜென்ரலி ஹவு டு யூ சி ஒரு சமுதாயத்தினால ஒரு நல்லவன் கெட்டவன் ஆகுறானா, லைக் என்ஜிகே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹவு டு யூ சி திஸ்? அனுபவங்கள் தான் மாற்றும். எந்த குழந்தையும் கெட்டதாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலாக வந்து அதோட நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ், அதோட வாழ்க்கையில் என்ன நடக்குது, அதுதான் ஒரு மனுஷனை வந்து ஐ திங்க் உருவாக்கும். என்னுடைய ஒப்பீனியன் அது. ஏன்னா அதே நேரத்தில் அது ஒரு விஷயம் இருக்குது, எல்லாருமே வந்து அதை ஒரு சொசைட்டி போட்டு அவரை வாட்டிச்சு அதனால அவர் இப்படி வந்தார், அந்த அவசியமே கிடையாது. அது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், சின்னதாக வந்து ஒருத்தன் மண்டையில் தட்டியிருக்கலாம், வந்து அதுவே அவனுக்கு அது வெறுப்பாக இருக்கலாம், அவ்வளோ சின்னதாகவும் இருக்கலாம். இல்லை சில பேர் இன்னும் ரொம்ப பெருசாக செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்டட் அந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ வாட் ஆர் த திங்ஸ், வாட் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப்,
தட் மேக்ஸ் யூ வாட் யூ ஆர். அந்த மூளையே எது போய் குடையுது அப்படிங்கிறது அந்த மூளைக்கு தான் தெரியும். ஆமாம், ஏன்னா அது குழந்தை மூளை வந்து ரொம்ப உடனே எடுத்துக்கிற மூளை. அது நமக்கு தான் வந்து சும்மா மண்டையில் தட்டினதாக இருக்கும். அதுக்கு வந்து அது ஒரு பயங்கரமான அலர்ஜிக்கான மூமெண்ட்டாக இருந்திருக்கலாம். புரியுது. அந்த மாதிரி சொல்கிறேன். இதில் 2 பிரதர்ஸ் இருக்காங்க. ட்வின்ஸ்லேயே 2 இருக்கு இந்த ஃபிலிமில். ஆப்வியஸ்லி அதெல்லாம் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஒரு சாய்ஸஸ். பட் அதையும் தாண்டி உங்களுடைய நீங்களும் பிரதர்ஸ் அப்படின்னும் பொழுது மேக்கிங் அ ஃபில்ம் அபவுட் 2 other brothers, இந்த பேட்டர்ன் பற்றி there is no way I was going to miss this opportunity with you in terms of what insights from your brother relationship added to your portrayal of these brothers, or do you see this as being entirely fictional with respect to both brothers? Nothing actually. இல்லை இது கரெக்டாக இருக்கும், இல்லைடா இது பார்த்துக்கோ, இல்லை இது நல்லா இருக்கும், நீ நம்பு. இந்த மாதிரி சின்ன வயசுல நம்ம 2 பேரும் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஓரளவுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கோம், ஸோ அதை நம்ம இந்த இடத்துல why don't we portray it? இந்த கான்வர்சேஷன் நடக்காது. ரைட். ஐ மீன் இந்த படத்துல சத்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அவங்களுடைய அம்மா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டிஸ்கனெக்டடா கூட இருக்காங்க ஐ திங்க், இல்ல? பிகாஸ் இவங்க எல்லாம் ஊருக்கு கிளம்பும் பொழுது கூட நீ இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் சொல்லுவார். நீங்க அந்த கேரக்டரை ஆக்சுவலி அவங்களுடைய ஒரு பர்பஸா என்னவா பார்த்தீங்க? நானே வருவேன்ல அந்த ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டருடைய ஒரு பயனாக. ஐ திங்க் ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு ஹர் ஃபாதர், ரொம்ப க்ளோஸ் டு ஹர் ஃபாதர். ரெண்டாவது எனக்கு என்னென்னா அவங்கள ஈஸியாக பாசத்தில் துடிச்சு ரோட்டில் அப்படியே அழுவுற அம்மாவும் காட்டியிருக்க முடியும். ஐ தாட் ரொம்ப சட்டில் அம்மாவாக காட்டுவோம். அது ஃபீல் பண்ண வருது. பட் ஒரு சூழ்நிலை அவ்வளோதான் அவங்கள அதுக்கு அவங்க தான் ரியாக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ரைட். ஏன்னா ஈஸியாகவே டமால்டுமில் நடிச்சுட்டு தானே அழுவாங்க அம்மான்ற போது. ஃபார் ஷூர். ஆமாம், அதுவும் கதவு திறக்கலன்ற. இன்ஃபேக்ட் எனக்கு அந்த ஃப்ரேமிங் ஆஃப் தட் சீனை நான் ரொம்ப ரசித்தேன். ஐ திங்க் ஜஸ்ட் பிஃபோர் த இன்டர்வல் பிளாக்னு நினைக்கிறேன். இவர் வந்து அந்த கதவு திறக்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. அண்ட் அவர் பின்னாடி ஒரு பெரிய கேயாஸ் நடந்துட்டு இருக்கும். ஒரு பெரிய க்ரௌட் வந்து கான்ஸ்டன்டாக ஒரு மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஐ ரியலி என்ஜாய்ட் த ஃப்ரேமிங் ஆஃப் தட் ஷாட் இட் செல்ஃப். ஆர் அந்த இன்டர்வல் காட்சியே இவங்க முன்னாடி வந்து கேமராவை பார்த்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு ஈவலான ஒரு மைல்டான ஒரு சிரிப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய ஒரு முழு உருவம் கொஞ்சம் பின்னாடி. இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, லைக் மொட்டை மாடியில் தனுஷ் பிரபு நின்றுட்டு இருக்கும் பொழுது ஒரு பக்கம் ஒரு தந்தையாக பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பார் அந்த குழந்தைக்கு, இல்லை இப்படி இரு அப்படி இருன்னு. பட் அந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனேவே அந்த உடம்பு பூராக அப்படியே மொத்தமாக மாறி ஒரு முழுமையான ஒரு பயமான நிலைக்குள்ள அவர் போயிடுவார். கேன் யூ டெல் மீ அபவுட் ஃபில்மிங் தட் சீன் அண்ட் எக்ஸ்ட்ராக்டிங் தட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் சீன்? இல்லை அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவார். பட் ரெஸ்ட் ஆஃப் இட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் அதில் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் லாட் ஆஃப் திங்ஸ். லைக் ஹவு டு யூ சூஸ் யுவர் லென்ஸ், ஹவு டு யூ ஸ்டேஜ் தட் சீன், what kind of way you going to film it, what are the equipments you need. அதில் வந்து இந்த சீன் இப்படி பண்ணலாம் அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப சில சமயம் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிம்பிளிசிட்டி நிறையா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு கில்ட் இருந்தது. ரொம்ப கிராமராக போயிருப்பேன். படம் வந்து கிராமர் ஆஃப் த ஃபிலிம் லாங்குவேஜ் மாதிரி கிராமராகவே ரொம்ப கிராமர் தாண்டவே. பட் இந்த ஃபிலிம் ஐ திங்க் ஐ தாட் like let's do staging a lot and how I'm gonna convert that whole scene and there are a lot of within lot of things you can do with the lensing, with the lighting, with everything. I've tried a lot in this film. Right. And like you said, because you weren't writing it really liberated you to make these experiments. Yeah, that also gave me that time. Right. ஒரு ஃபெமிலியர் விஷுவல் உங்கள் படங்களில் சில படங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரான்ஸான ஒரு இசைக்கு தனியாக அவனுடைய ஒரு மென்டல் ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு போதையில் அவன் தனியாக ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷுவல் பல படங்கள் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. காதல் கொண்டேன் ஆப்வியஸ்லி. அதன் பிறகு ஐ திங்க் புதுப்பேட்டையில் அவன் வந்து அந்த கொல்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு சின்ன டான்ஸ் மாதிரி ஒன்று வரும், அதுக்கப்புறமா ஒரு சண்டையாக மாறும். நெஞ்ச மறுப்பதில் எஸ் ஜே சூர்யா ஸ்டேஜில் ஆடுவார். இந்த ஃபிலிமையும் ஆப்வியஸ்லி நீங்கள் கதிர் ஷூட் பண்ணும்பொழுது ஒரு தூரத்தில் அவன் பாட்டு கேட்டு தனியாக ஆடுறேன். யூ டெல் மீ அபவுட் திஸ் ஐடியா ஆஃப் ஒன் மேன் ஆல்மோஸ்ட் என்ஜாயிங் ஹிம்செல்ஃப் இன் தட் மூமெண்ட் அண்ட் யூனோ க்ரூவிங் டு தட் மியூசிக். அந்த படம் ஒருவேளை காமனாக இருந்திருக்கலாம். பட் இந்த ஃபிலிமில் வந்து அந்த ஒரே ஒரு லைஃப் ஜேர்னியை வந்து ஒரு சாங்குக்குள்ளே சொல்லணும். வாட்
எல்ஸ் வி கேன் டூ, அது அது சொல்லணும்னு பண்ணால் அங்கே ஒரு 30 நிமிஷம் டைம் வேஸ்ட் ஆகும். நான் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. அதோட சில ஃபியூ வேர்ட்ஸில் ஒரு கொரியோகிராஃப் பண்ணி சொல்லனா இன்னும் பெட்டராக இருக்குமே அப்படின்ட்டு வந்து நீங்கள் அது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மூமெண்ட்ஸ் கூட நாட் நார்மலான ஒரு பெயின்ஃபுல் மூமெண்ட்ஸாக இருக்கும் கொரியோகிராஃபே. அதோட ஒரு அட்டெம்ப்ட் தான். இங்கே ரெண்டு ராஜா பாட்டு சொல்கிறீங்க, அந்த பாட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கு ரொம்ப அந்த அவருடைய எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கேரக்டர் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோமோ அதுக்கான அட்டெம்ப்ட் தான். ரேர் தென் நம்ம காமனாக ஒரு டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இல்லாமல். பர்டிகுலர்லி இஸ் நாட் மேட். அவர் அதை ஆடும்போது இஸ் நாட் மேட், நார்மலி ஒன்லி டான்ஸிங். அதில் ஆடுறவங்க எல்லாமே கொஞ்சம் மென்டலாக ஐ கெட் இட். இந்த ரெண்டு ராஜா பாட்டு பற்றி பேசுறதுனால ஒன் ஆஃப் த பிக் டாக்கிங் பாயிண்ட்ஸ் அபவுட் திஸ் ஃபில்மே இந்த ஒரு கூட்டணி மறுபடியும் இணையிறாங்க அப்படிங்கிற ஒரு செல்வராகவன் அவர்கள், தனுஷ் அவர்கள், யுவன் அவர்கள், இவங்க 3 பேரும் சேர்ந்தாலே பயங்கரமான ஒரு மெமரபிள் மூமெண்ட்ஸ், சினிமாட்டிக் தமிழ் சினிமா வரலாறுல பதியக்கூடிய ஒரு மெமரபிள் மூமெண்ட்ஸ் உருவாக்கினவங்க அப்படின்றது. நீங்கள் இந்த do you place any value on these combinations, so to speak, for you? Is there do you even let it get to you in the sense of, hey, these, we are all getting together again? யாருன்னா காலேஜில் 30 வருஷம் படித்தா கெட் டுகெதர் பண்ணுறோம் அப்படி இல்லை. பட் எல்லாமே வேலை ஈஸியாக நடக்கும், கொஞ்சம் புரிதல் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளோதானே தவிர அது காம்பினேஷன்னு கூட மற்றவங்க யாராவது சொல்லும் போதும் ஆமாம்ல நம்ம திரும்பி சேர்ந்துருக்கோம் அப்படின்னு நான் வி டோன்ட் டேக் இட் டு த ஹார்ட். தட் சீரியஸ்லி ஒரு ஜெனரிக்கான ஒரு கன்சர்ன் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஐ எம் ரியலி பிளேயிங் த டெவில்ஸ் அட்வொகேட் ஹியர். என்ஜிகேவாக இருக்கட்டும், நெஞ்ச மறப்பதில்லையாக இருக்கட்டும், இல்லை நானே வருவேனாக இருக்கட்டும், த ப்ராமிஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபார் somehow it doesn't get realized in the second half அப்படிங்கிற ஒரு கருத்து கொஞ்சம் தெரிவிக்கப்பட்டதானாக நான் கவனித்தேன். Do you accept it or do you think no, I don't buy that? 2 films it might have happened or I don't know actually. ஏன்னா யாருமே வந்து நம்ம I think the general storytelling way இந்த இடத்துலேருந்து இப்படி போகிறத கிராஃப் கொஞ்சம் மாறுறதால ஒரு வேளை அவங்களுக்கு இருக்கான்னு தெரில. பட் நானே ஒருவன் பொறுத்த வரைக்கும் அது போன ஜென்மத்து பாவம் திரும்பி வரும்ல, அந்த மாதிரி தான் இந்த படம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் கிறிஸ்டல் கிளியர், இட்ஸ் கோயிங் ஆன் சேம். பட் அவர் படம்னா அப்படி தான், வேறு தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி தான் இதில் நடந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் ஆக்சுவலாக. பட் இட் இஸ் நத்திங், பிகாஸ் நானே எழுதலை, அப்புறம் எதுக்கு நான் அதை வேறு மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் ரெண்டாவது நீங்கள் சில படங்கள் வேறு மாதிரி இருக்கும். புதுப்பேட்டையில் இந்த ஐ மீன் ஒரு பிரம்மாண்டமான அந்த மோர் என்ஜாய் பண்ணுற சீன்ஸாக இருக்கும். ஒரு எப்படி அவன் ஒரு ஆகுறான், எப்படி வரான், அடுத்தவனை ரியல் லைஃப்பில் அவன் எப்படி டவுன்ஃபால்ன்றது யாருமே பார்க்க ஆசைப்படாத ஒரு விஷயம். அதுவும் அவனை அவ்வளோ பெருசாக காமிச்சிட்டு அவனோட டவுன்ஃபால், அவனை ஒருத்தங்க இது பண்ணுறாங்க, அந்த பெயின்ன்ற போது அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அது ரெண்டும் ஒத்து போல அப்படின்னு அதை சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நீங்கள் இப்போ பேசும்பொழுது ஐ திங்க் நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது நீங்கள் மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, நீங்கள் வளரும் பொழுது சந்தித்த பல கசப்பான அனுபவங்கள், பல வலிகள், இதெல்லாம் உங்களை ரொம்ப தூண்டிச்சு ஆரம்ப படங்கள்லாம் எழுதும்போது, அதை எடுக்கும் பொழுது அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தீங்க. அதன் பிறகு அஃப்கோர்ஸ் யூ மென்ஷன் தட் யூ லிவ் அ மோர் கம்ஃபர்டபுள் லைஃப் டுடே. இந்த ஓரளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கான தீனி பல அது குறையிறதா? ஏன்னா எது கேட்க வரேன் அப்படின்னா, ஃப்ரம் சஃபரிங் கம்ஸ் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு பாப்புலர் லைன் ஒன்று சொல்லப்படுது. அதை நீங்கள் நம்புறீங்களா? அந்த நீங்கள் do you even buy that? Do you buy that? No. You don't. Okay. சஃபரிங் அண்ட் ஆர்ட் எதுவும் சம்மந்தமே கிடையாது. மேபி உங்களுக்கு வலி இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கலாம், நீங்கள் அதை பெட்டராக கன்வெர்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரியலாக கன்வெர்ட் பண்ணலாம். பட் அதுக்காக நான் ஃபேக்ட்ரி போயிருந்தால் தான் ஃபேக்ட்ரி லைஃப்பை கரெக்டாக காட்ட முடியும்ட்டுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இமேஜினேஷன். ஆர் நீங்கள் இப்போ கூட போய் பார்க்கலாம், அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதில் கூட நீங்கள் இன்ஸ்பயர் ஆகலாம். லைக் ஒரு ஸ்லம் லைஃப்னால் எப்படி இருக்கும் அப்படின்றது. லைக் புதுப்பேட்டை வி ஆல்மோஸ்ட் லிவ் தேர் 30 days. வி வாண்ட் டு see the culture and everything. அப்படியும் கூட இருக்கலாம்.
ஃபேர் எனஃப். ஐ மீன் ஸோ இன் அ சென்ஸ் நீங்கள் க்யூரியஸாக இருக்கிறது தான் அங்கே மோர் இம்பார்ட்டன்ட் தேன், ஏன்னா எல்லா கசப்பான அனுபவங்களுக்கும் உங்களுக்கு நடந்தால் தான் நீங்கள் எப்படி. இல்லை அவ்வளோ கசப்பான ஆளுமே என் லைஃப்பில் நடந்திருந்தா நான் எங்கே போயிருக்கேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதாவது நடிகராக நீங்கள் இப்போ படங்கள் கொஞ்சம் அதிகம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அதற்கான ஐ மீன் வேர் கம்ஸ் தட் இன்ட்ரெஸ்ட் in terms of being an actor? Because for the longest time you mentioned that மணிரத்னம் அவர்கள் இன்ஸ்பயர் ஆகி ஒரு ஃபில்மேக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குது. இந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான அது என்னோட ஷோஸ் கன்விக்ஷன் ஆஃப் அருண் மாதேஸ்வரன். நானே கேட்டேன், எதுக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன். அவரும் ப்ளஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ இஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஃப்ரம் சித்தார்த் அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தாங்க, இது உங்களால் மட்டும்தான் புல் பண்ண முடியும் அந்த ரோல் அப்படின்னு. சரி ஓகே ஐ திங்க் எனக்கு லைஃப்பில் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் எனக்கே தெரியல. நான் ஒன்று மட்டும் அவங்கக்கிட்ட சொன்னேன், நான் வரேன் பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு நல்ல ஆக்டராக வச்சு பண்ணிக்கங்க, எனக்கு அதை ஈர்க்கலைன்னா அது மட்டும் தெளிவாக இருந்தேன். பட் போயிட்டு பண்ணும்போது அது ஃபிலிம் மேக்கிங் மாதிரி அதில் ஒரு பெரிய கடல் இருக்குது போல இருக்குது. ரொம்ப என்ன ஈர்த்துச்சு. அதில் அவ்வளோ நம்ம யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம அந்த பர்டிகுலர் மூமெண்ட்டில் நம்ம என்ன மாதிரி பண்ணுறோமோ அதை நிறைய பண்ணலாம். 100 தடவையாக 100 கலவையில் பண்ணலாம். அந்த பர்டிகுலராக எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுலேருந்து சரி இவ்வளோ இருக்கா அப்படின்னு. அப்போ எங்கள் தம்பி திரும்பி கேட்டார், இப்போ தெரியுது நாங்கள் படுற கஷ்டம். ஒத்துக்கிட்டீங்களா? இப்போ புரியுதுதான் ஆகணும் ஆக்சுவலாக. ரைட். அந்த சங்கையான்ற கேரக்டர் நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்களா? இட் வாஸ் a very lovely performance. on that note, அதாவது ஒரு படம் எடுக்கும் பொழுது ஒரு இயக்குனராக அந்த படத்தினுடைய ஒரு அரசியல் உங்களுடைய அரசியல் ஆகுது. ஏன்னா நான் தான் அந்த ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு. ஒரு நடிகராக இருக்கும் பொழுது அந்த அரசியல் உங்கள் சொந்தம் கிடையாது. நீங்கள் ஒரு டூல் ஆகுறீங்க இல்லையா அந்த ஓவரால் அரசியல் பேசுறதுக்கு. அந்த படம் ஓவராலாக பேசக்கூடிய அரசியலுக்கு நீங்கள் ஒத்து போனால்தான் அதில் பங்கேற்கணுமா? ஒருவேளை அதுக்கு நீங்கள் ஒத்து போகலைன்னாலும் ஆஸ் அன் ஆக்டர் யூ டோன்ட் மைண்ட் பீயிங் பார்ட் ஆஃப். ட்ரஸ்ட் யுவர் டைரக்டர் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணிவிடுங்க. அது முதல்ல நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஓவரால் அவர் சொல்கிறத அவர் பண்ணுவார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2 தடவை யோசிக்க முடியாது. இது தப்பாக இருக்க மாதிரி இருக்கே, இல்லை இது கொஞ்சம் கரெக்டாக வரணுமே, அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. நம்பிட்டீங்க, ஸோ நம்பிட்டா நீங்கள் பேசாமல். நான் உங்களை ஐ மீன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கேட்குறேன். டைரக்டர் மோகன்ஜி பொறுத்த வரைக்கும் அவர் இது வரைக்கும் எடுத்த ஒரு 2 படங்கள் பரவலாக விமர்சிக்கப்பட்டிருக்கு அதனுடைய பொலிட்டிக்கல் கானோட்டேஷன்ஸ்க்காக. ஸோ நீங்கள் when you want to be part of that director's filmography and you have obviously done work on that அப்படிங்கும்போது then where do you see அது நீங்கள் ஆமோதிக்கிற மாதிரி மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கா? இல்லை லைக் ஐ டோன்ட் see any problem with the film itself or I like the role so I did it so I don't really care about the politics. நீங்கள் I mean how do you see that? அவர் கதை சொன்னார், எனக்கு பிடிச்சது. இஸ் எ ஃபிலிம் மேக்கர். அதை தாண்டி நான் எதுவுமே யோசிக்கல. வேறு எதுவுமே யோசிக்கவும் இந்த பிராண்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. அது அவருடைய பர்சனல் லைஃப், அது என்னவா இருக்கலாம். எனக்கு கதை பிடிச்சது, நல்லா இருந்தது. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இட் எக்ஸைட்டட் மீ த ஐடியா. ஸோ அவ்வளோதான். நாங்கள் பேசுனது கூட கிடையாது வேறு, அதை தாண்டி வேறு பேசிக்கிட்டு. நான் விமர்சிக்கப்பட்டிருக்காருன்னு பொழுது அவர் நான் பர்சனலாக மீன் பண்ணல. பிகாஸ் ஐ ஹவ் நோ ஐடியா ஹூ ஹி இஸ் இன் பர்சன். அவர் எடுக்கக்கூடிய படங்கள் ஹே தே பிரசன்ட் திஸ் சார்ட் ஆஃப் ஐடியா, தே ஆர் பாப்புலரைசிங். அவங்க இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒன்று முன் வைக்கிறாங்க, இது கொஞ்சம் கண்டிக்கத்தக்க ஐடியாவோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரையாடல்கள் நடக்குது. அப்படி இந்த படத்தில் எதுவும் இல்லை. அப்படி பண்ணும்போது ஸ்டோரி வைஸும் எடுக்கும்போதும் எனக்கு அப்ஜெக்ஷனபுளாக ஒன்றும் இல்லை. நார்மல் ஸ்டோரி தான், அது இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். ஸோ அது என் வேலையை நான் பார்த்தா போதும், அவ்வளோதான். அதுக்கு மேலே யோசிக்கல. ஒரு நடிகர் ஆன பிறகு இன்னைக்கு நீங்கள் நடிகர் கிட்ட வேலை வாங்குற ஒரு அதில் உங்களுக்கு ஏதாவது இன்சைட்ஸ் கிடைச்சதா நீங்கள் பார்க்குறீங்களா? கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சது இப்போ தான். ஏன்னா நம்ம சிம்பிளாக இது இப்படி இன்னும் கொஞ்சம் அப்படின்ட்டு அந்த எமோஷன் கொடுக்க முடியலையா அப்படிங்கிற இவ்வளோ டைம் ஆகுது, ஏன் இது பண்ணல, நீங்கள் ஆக்டர் தானே அப்படின்லாம் நம்ம பழையசாக கேட்டிருக்கோம், பழைய செல்வாவெல்லாம். அது இப்போது ஓகே, இது நம்ம நினச்ச மாதிரி இல்லை, இதில் பல கஷ்டங்கள், நிறைய கஷ்டங்களே இருக்குது. ஓகே, அப்போ நம்ம புரிதல் நல்லா இன்னும் ஜாஸ்தி இருக்குது. செல்வா, as we near the end of this conversation, பழைய செல்வா நீங்கள் இப்போ சொன்னதுனால அந்த ஒரு பழைய செல்வா கிட்ட எல்லாருமே ரொம்ப ரொம்ப ரசித்த, அவங்களுக்கு ரொம்ப நீங்கள் எப்படி மணிரத்னம் பார்க்கும்போது இந்த மாதிரி படங்கள் நான் பெருசாக பார்த்தது இல்லையே அப்படின்ற ஒரு உணர்வு உங்கள் படங்கள் பார்க்கும்பொழுது பெரிதாக பல பேருக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உண்மை, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரானஸ்ன்னு சொல்ல நினைக்கிறேன், ஃபார் லேக் ஆஃப் அ பெட்டர் வேர்ட், அது
ஜென்ரலாக நான் படங்களில் பார்க்கல. ஒரு 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 மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு கசப்பை முழுமையாக இவர் கொண்டு வெளியே வர்றாரு, எடுத்துகிட்டு வர முடியுது இவரால். அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா உங்கள் ஃபில்மோகிராஃபியில் போக போக, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹே ஐ ஆம் செல்வான், ஐ பிரிங் சம்திங் ரா டு யூ, சம்திங் ப்ரைமல் டு யூ? இல்லை, அந்த ரா நான் கொண்டுட்டே இருந்தாலும் போர் அடிச்சிடும். ஐ வாண்ட் ஹேண்டில் டிஃப்ரெண்ட், லைக் ஒரு ஃபிலிம் மயக்கம் என்ன அப்படின்றது ஹோல் ஃபிலிம் ஐ வாண்ட் டு டூ இட் இன் அ வெரி சட்டில் வே. எந்தவித ஆர்ப்பாட்டங்களும் இல்லாமல் ஒரு லிக்கர் எப்படி நம்மளை சீரழித்து அதில் இருந்த ஒரு மேலே எதுலேயுமே அதில் ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்காது. ஒரு அமைதியாகவே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பும் போகும். ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ சேலஞ்சிங். ஃபிலிம் மேக்கர் ஹாஸ் டு டூ டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ். எல்லாத்துலேயும் ரான்னு போயிருந்தா இட் ஐ திங்க் டோன்ட் மேக் எனி சென்ஸ். டைம் வில் கம் ஃபார் இட். டைம் வில் கம் வென் யூ ஹாவ் டு பி ரா அண்ட் ப்ரூட்டல், எ டிஃப்ரெண்ட் ஃபிலிம் அந்த மாதிரி. ஹூ நோஸ்? Right. On that note, here's what I want to ask you finally. What are you working on next, and have you made up your mind on what you'd like to do next? I'm thinking about what to have dinner. அதை தாண்டி நான் you know what, it perfectly summarizes this the conversation, the light-hearted conversation that we've had. என் கூட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. Thank you for spending time and talking about the various things we spoke about. Thank you. And I wish you the best. Of course, first அப்போ இன்னைக்கு டின்னர் இருக்கு, நான் சொல்லிடுறேன் wish you the best. அதுக்கப்புறம் உங்களுடைய படங்கள். Sure. Thank you so much. Thank you.